வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஈக்கான எக் கஸ்டர்ட். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த எக் கஸ்டர்டை வீட்டில் இருக்க வெறும் 4 பொருளை வச்சே நான் பண்ணியிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகணும். அப்பப்போ நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரே இடமா இருந்துச்சுன்னா அது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி ஈவனாக கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இதில் ஃபுல்லாக அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரே மாதிரி மெல்ட் ஆகி வரணும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டீம் பண்ணும் போது அடியில் கொஞ்சம் பேர்ன் ஆகிடும். ஸோ சுடு தண்ணி சேர்த்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை செட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வார்ம் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக வார்ம் ஆனதுக்கப்புறமா இதோட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பாலை இறக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை லைட்டாக ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வார்மான பாலை நம்ம சேர்த்துக்கலாம். பால் சப்போஸ் சூடாக இருந்துச்சுன்னா அதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. ஏன்னா முட்டை இருக்கிறனால பால் ரொம்ப சூடாக சேர்த்திங்கன்னா முட்டை வெந்து போயிடும். ஸோ பாலை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக வராது. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா செட் ஆகிருக்கும். அதில் ஒரு ஃபில்டர் போட்டு இந்த பால் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கஸ்டர்ட் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ தான் தண்ணி நிற்காமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பவுலில் வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஸ்டீம் பண்ணுற டைம் மாறும். தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தொக்குனாப்பில் நான் வைக்கிறேன். எடுக்கும் போது உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வச்சிடவும் கூடாது. கரெக்டான டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது அப்படியே ஜிக்லியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை மாற்றும் போது சைட்ஸை லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கவுத்துனீங்கன்னா சூப்பராக வந்துடும். நம்மளோட சுவையான எக் கஸ்டர்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அண்டர் ரேட்டட் ரெசிபின்னு தான் சொல்லணும். வெறும் 4 பொருள் தான் ஆச்சு இதை பண்ணுறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.